எல்லாரும் ரெடியா இருங்க. ஜெனியோட ஆன்ட்டி இந்த ரோடு வழியா தான் வருவாங்க. அவங்கள இன்னைக்கு பழி வாங்கியே ஆகணும். என்ன ஜெனி, இன்னைக்கு உங்க ஆன்ட்டி வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீல்ல, உண்மைதானே? உங்க ஆன்ட்டி மேல இருக்கிற பாசத்துல எதுவும் பொய் சொல்லிடலையே? ஏய் இல்லடா, நான் ஏன்டா போய் சொல்ல போறேன். இன்னைக்கு காலையில தான் கால் பண்ணி இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரதா சொன்னாங்க. ஆமா, அப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க இந்த ரோடு வழியா தான் வருவாங்க. அவங்கள எப்படி பழி வாங்குறதுன்னு நம்ம எதுவுமே பிளான் பண்ணலையே. ஏய், என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அது செம்மையா வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஜோயா, என்ன மூக்குல ஒரே கரையா இருக்கு, குளிக்காம வந்துட்டியா? இப்போ இது ரொம்ப முக்கியமா? சூப்பரா ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னா அதை விட்டுட்டு மூக்க பாத்தியா அத பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்க. ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் சண்டைய? என்கிட்டயே ஒரு செம்ம ஐடியா இருக்கு. நான் முன்னாடியே எல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இன்னைக்கு அவங்கள நம்ம போலீஸ்ல மாட்டி விட போறோம். ஐயோ, என்னது, போலீஸ் கிட்ட மாட்டி விட போறோமா? வேணாண்டா மணி, சின்னதா ஏதாவது பண்ணி பழி வாங்கிக்கலாம்டா. போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டி விட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்மளே ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறோம், பாத்துக்கோ. என்ன ஜெனி, எல்லாம் தெரிஞ்சு நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? உங்க ஆன்ட்டி மணியை வண்டியால இடிச்சு எப்படி ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு நீயும் தானே அங்கிருந்து பார்த்துட்டு இருந்த. அதுக்கப்புறம் நீயே இப்படி சொன்னா எப்படி? அவங்க பண்ணின தப்புக்கு அவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் ஜெனி. ஆமா ஜினி, இன்னைக்கு உங்க ஆன்ட்டியை நம்ம கண்டிப்பா பழி வாங்க தான் போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா? இந்த ஆணிக்கட்டைய நம்ம ரோட்ல போட்டு வச்சிடலாம். அவங்க வரும்போது தெரியாம இது மேல ஏத்திட்டா வண்டி பஞ்சர் ஆயிரும். அது சரிடா, ஆனா அவங்க இதுல ஏத்தாம போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவங்க வர்றத பார்த்த உடனே இங்க இருக்கிற சிக்னல்ல நம்ம ரெட் லைட் ஆன் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் அவங்க வண்டியை ஸ்டாப் பண்ற இடத்துல கரெக்டா ஆணிக்கட்டையே வச்சிடலாம். அப்ப அவங்க டயர்ல ஏத்தி வண்டி பஞ்சர் ஆயிடும். வாவ், இது சம பிளானா இருக்கே. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ஷிவானி. அப்புறம் அவங்க வண்டி பஞ்சர் ஆனதும் கீழே இறங்கி எப்படியும் பஞ்சர் கடையை தான் தேடி போவாங்க. அந்த டைம்ல நம்ம அவங்க ஜீப்பை தள்ளிட்டு போய் அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு நோ பார்க்கிங் இருக்கு, அங்க போய் நிறுத்திட்டு வந்துடலாம். சென்டரா வச்சாச்சு. கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா அவங்க டயர் இதுலயே ஏத்திரும். அதுக்கப்புறம் பஞ்சர் ஆயிரும். நல்லா மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இது தேவைதான். அதோட அன்னைக்கு என்னையும் என் மாட்டையும் இடிச்சிட்டு எவ்வளவு திமுறா பேசிட்டு போனாங்க. அவங்களை இப்படிதான் நம்ம பழி வாங்கி ஆகணும். என்ன இன்னும் வண்டியே காணோம்? ஒருவேளை வேற வழியா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஜாரா, இப்பதானே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வழியா தான் வந்தாகணும். இங்க இருந்து பார்த்தா எப்படி வண்டி வரது தெரியும்? பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் போய் சிக்னல் ஸ்விட்ச் அமுக்க போனீங்கன்னா நம்ம தான் மாட்டிப்போம். அதுக்கு தான் இது இருக்கே. இந்த பைனாக்குலரை வச்சு பார்த்தா லாங்ல வர வண்டி கூட பக்கத்துல தெரியும். இந்த மணி, இத போட்டு பாரு. நீ தான் ஃபர்ஸ்டா நிக்கிற. நீயே போட்டு பாரு. வண்டி வர மாதிரி இருந்தா சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்து குனிஞ்சு படுத்துக்கலாம். ஹே, சூப்பர் ஐடியா ஜோயா. வேற லெவல்ல மாஸ்டர் பிளான் பண்ணுறியே. கலக்குறப்போ என்ன இது, வண்டி வர மாதிரியே தெரியலையே. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டேய், நல்லா கவனிச்சு உத்து பாருடா. அப்பதான் தெரியும். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாரு. இருங்க, தூரத்துல இருந்து ஒரு வண்டி வர மாதிரி தெரியுது. நல்லா கவனிச்சு பாக்குறேன். ஆமா, அது ஜெனியோட ஆன்ட்டியோட ஜீப் தான்ப்பா வருது. எல்லாரும் அலர்ட் ஆயிக்கோங்க. டேய், நல்லா பாத்தியா? அவங்க வண்டி தான் வருதானே. உன்னை நம்பி போலாமான்னு வேற தெரியலையே. சரி, நான் போய் சிக்னல் ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டு வந்துடுறேன். போட்டாச்சு. அடியே ஜோயா, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓடி வந்து ஒளிஞ்சுக்க, மாட்டிக்க போற. அவங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஓடி வந்து ஒளிஞ்சுக்க. அச்சச்சோ, மறந்துட்டேன். வழிவிடுங்க, நானும் வந்து ஒளிஞ்சுக்கிறேன். நல்ல சென்டர்ல ஆணிக்கட்டை வச்சாச்சு. இப்ப அவங்க வண்டி வந்து பஞ்சர் ஆக போகுது. அப்படிதான் வேணும் அந்த ஆன்ட்டிக்கு. ஐயோ, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, வாங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கலாம். இந்த ஊருக்கு லாஸ்ட் டைம் வந்தபோது ஒரு சின்ன பையனை இடிச்சிட்டோம். அதனால ஒரே ப்ராப்ளமா ஆயிடுச்சு. இந்த டைம் ஆவது சேஃபா வண்டி ஓட்டிட்டு போகணும். சிக்னல் வேற போட்டுட்டாங்க. சீக்கிரமா போலான்னு நினைச்சா இப்படிதான் ஆகும் போல இருக்கு. வாட் ஹேப்பன்? ஐயோ, என்ன இது? யார் இந்த ஆணியை கொண்டு வந்து இந்த ரோட்ல போட்டது? வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. டேய், நம்ம பிளான் பண்ண மாதிரியே அவங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஆமா ஆமா, அப்படிதான் வேணும். அவங்க அன்னைக்கு எவ்வளவு திமிரா பேசினாங்க. இரு அவங்க இங்க இருந்து கிளம்பட்டும். இதை யாரோ பிளான் பண்ணி பண்ணின மாதிரி தான் தெரியுது. யாரா இருக்கும்? அவங்க என் கையில் மாட்டினாங்க. இன்னைக்கு அவங்க செத்தாங்க.
பஞ்சர் ஷாப் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. டைமே சரியில்லை. நம்ம எப்போ இந்த ஊர்ல வந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு எதுவுமே புரியல. சரி ஓகே, பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் ஷாப் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். வண்டியை இங்கே விட்டுட்டு போகிறது சேஃபான்னு கூட தெரியலையே. சரி நம்ம சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வருவோம். அவங்க போயிட்டாங்க. இதான் கரெக்ட் டைம், எல்லாரும் வாங்க. அதான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுல்ல, இதோட விட்டுறலாம்டா. வண்டி எல்லாம் கொண்டு போய் நோ பார்க்கிங்கில் போட வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம். ஜெனி, உன்னால முடியாதுன்னா நீ கிளம்பிக்கோ. ஏன் சும்மா அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்க? சரி சரி, நானும் வரேன். என்ன பண்ணுறது, நான் எது சொன்னாலும் நீங்கள் யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. வாங்க என் கூட சேர்ந்து யாராவது தள்ளுங்க. என்ன இவ்ளோ மெதுவா தள்ளிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நான் இங்கேயே இருந்து அவங்க வராங்களான்னு பார்த்து சொல்றேன். நீங்க நல்லா சீக்கிரமா ஸ்பீடா தள்ளுங்க. மாட்னோ சத்தம் இன்னைக்கு. தள்ள தள்ள என்ன வேடா தள்ளவே முடியலையே. இப்படி மெதுவா தள்ளுனா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா அவங்க வந்து நம்மள பார்த்துட்டா நம்ம மாட்டிப்போம். இருங்க, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். அதோ அங்க பாத்தீங்களா, நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு. அங்க போய் நிறுத்திடலாம். அப்ப அவங்க நல்லா வசமா மாட்டிப்பாங்க. அடே, இதுக்கு மேல எனக்கு ஒரு அடி கூட தள்ள முடியாதுடா. கைலாம் செம்மையா வலிக்குது. நான் போறேன்டா. ஜோயா, நீ வா. நீ வந்து ரெஸ்ட் எடு. உனக்கு பதிலா நான் போய் தள்ளுறேன். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அப்படிதான், நல்லா லெஃப்ட்ல தள்ளிட்டு வாங்க. சீக்கிரமா தள்ளுங்க. எவ்வளவு நேரம் நான் தள்ளனேன், இப்ப தெரியுதா எப்படி வலிக்குதுன்னு? அப்பாடா, அவ்வளவுதான். இனி கொஞ்ச நேரத்துல அவங்க வண்டியை தேடி வந்துருவாங்க. நம்ம போய் இந்த பஸ் ஸ்டாப்ல தெரியாத மாதிரி ஒளிஞ்சுக்கலாம். மணி, நானும் ஜெனியும் பஸ் ஸ்டாப் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஜோயாவும் நீயும் பஸ்க்காக வெயிட் பண்ற மாதிரி போய் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துருங்க. மணி, சீக்கிரமா வாடா. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம போய் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துக்கலாம். அப்பாடா, உட்கார்ந்தாச்சு. அவங்களுக்கு நான் யாருனே தெரியாதனால நான் தப்பிச்சிருவேன்ப்பா. ஐயோ, இப்பதான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு தான் என்ன ஆல்ரெடி தெரியுமே. இங்க உட்கார்ந்தா நல்லா மாட்டிப்பேன். அட பாவி, நல்ல வேலை இப்பவாவது சொன்னியே. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் சேர்த்து மாட்டி விட்டுருப்ப. சரி, நீ போய் பஸ் ஸ்டாப் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. நான் ஜோயா கூட உட்காந்துக்கிறேன். யார் என்னோட வண்டியை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினது? எவ்வளோ நேரமாக நான் தேடிட்டு இருக்கேன். இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சா அவங்க என்கிட்ட செம்மையாக அடி வாங்க போகிறாங்க. எனக்கு என்னமோ அந்த மணி பையன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவன் தான் பண்ணியிருப்பானோ? ஹே பாப்பாஸ், என் வண்டி யார் இங்கே கொண்டு வந்து போட்டதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பாப்பா, உனக்காவது தெரியுமா? சொன்னீன்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். யார் இங்க வண்டியை நிறுத்தினதுன்னு சொல்லு. ஐ, சாக்லேட்டா? ஆனா ஆன்ட்டி, நாங்க இப்பதான் வந்தோமா, சோ பார்க்கல. நாங்க வரும்போதே இந்த வண்டி இங்கதான் நின்னுட்டு இருந்துச்சு. உண்மையாதான் ஆன்ட்டி சொல்றோம். எங்களுக்கு யார் நிறுத்துறாங்கன்னு தெரியல. நீங்க வேணா ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு சாக்லேட் வாங்கி தாங்களேன். ஏய் ஜாரா, ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டி விட்டுறாத. வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஜெனி, உங்க ஆன்ட்டி அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் அவங்க நாங்க உண்மையை சொல்றதுக்காக சும்மா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட உனக்கு தெரியலையா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க பாத்திர போறாங்க. அப்புறம் நம்ம தான் இப்படி பண்ணோம்னு தெரிஞ்சா தொலைஞ்சோம். ஐயோ, அங்க பாருடா, போலீஸ் வண்டி வருது. என்ன தைரியம் இருந்தா என்னோட கண்ட்ரோல்ல இருக்க ஏரியால கொஞ்சம் கூட பயம் இல்லாம நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டி இருப்பாங்க. வர்றேன். நம்ம மேல பயம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்டைல்ல இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். ஏமா, என்ன தைரியம் இருந்தா நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டுவ? கண்ணு தெரியலையா? அதான் அங்க நோ பார்க்கிங் போர்டு வச்சிருக்காங்கல்ல, அதை கூட பார்க்க மாட்டியா நீ? சார், இது என்னோட வண்டி தான். பட் நான் இங்கே வந்து பார்க் பண்ணல. என்னோட வண்டி வர வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ நான் பஞ்சர் கடைக்கு தேடி போயிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா வண்டியை காணோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா என் வண்டியை யாரோ நோ பார்க்கிங்கில் நிறுத்தியிருக்காங்க சார். ஐயோ பாவம் எங்கள் ஆன்ட்டி. பாத்தியா எப்படி போலீஸ்கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு? உங்க ஆன்ட்டிக்கு இது நல்லா தேவைதான். என்கிட்ட எவ்வளவு திமுறா பேசினாங்க. அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டு நான் தான் வந்து வண்டியில விழுந்தேன்னு பொய்யெல்லாம் சொன்னாங்கல்ல. உங்க ஆன்ட்டிக்கு இது வேணும் தான். என்னம்மா கதை விட்டுட்டு இருக்க? இந்த கதைலாம் என்கிட்ட விடாத. ஒழுக்கமா ஃபைனை கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போ. சார், என்ன ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது சார், சொல்லிட்டேன்.
ஓஹோ, என்கிட்டே திமிரா பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? பாவம் பொண்ணா போகுதே, ஃபைனை கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போகணும்னு சொன்னா என்கிட்டே திமிரா பேசுறியா? வண்டியெல்லாம் தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பாத்தியா ஜெனி, உங்க ஆன்ட்டியோட திமுற? போலீஸ்னு கூட பார்க்காம அவங்க கிட்டயும் என்கிட்ட பேசின மாதிரியே திமுறா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா மாட்டினாங்க. ஆமாடா, ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. சார், என்ன நீங்க மிரட்டினா நான் பயந்துருவேனா? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னோட பவரை வச்சு உங்களை வேலையை விட்டே தூக்குறேன் பாருங்க. ஆஹாஹாஹா, என்னம்மா, என்ன வேலையை விட்டு தூக்குறியா? உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ. வண்டியை நான் ஸ்டேஷன் எடுத்துட்டு போறேன், நீ எப்படி வண்டியை என்கிட்ட இருந்து வாங்குறேன்னு பாக்குறேன். ஐயோ, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு? கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமா? சரி, சமாளிச்சு பார்க்கலாம். சார், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 1000 rupees பே பண்ணி வண்டியை எடுத்துக்கிறேன் சார். அதெல்லாம் முடியாதுமா, அதை நீ ஓவரா பேசுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இனிமே வண்டியை தர முடியாது. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எஃப்ஐஆர் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து வண்டியை வாங்கிக்கோ. அப்படிதான் வேணும், நல்லா வேணும் இந்த ஆன்ட்டிக்கு. ஓவரா ஆட்டிடியூட் காமிச்சு என்னையும் என் மாட்டையும் எப்படி இடிச்சு திமுறா பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கு இது நல்லா வேணும்.